எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்குற இந்த குழம்பு ரொம்ப ருசியாக, ரொம்ப டேஸ்ட்டாக, அதை விட ரொம்ப ஹெல்தியானது. வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கூட நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முடி கொட்டுற தொல்லை இது யாருக்கு தான் இல்லை சொல்லுங்கள், அதுலேருந்து கூட தீர்வாக இருக்கும். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு 100 கருவேப்பிலை இலையாவது குறைஞ்சபட்சம் எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான ஒரு மண் சட்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். க்ளீன் பண்ணி எடுத்துருக்க கருவேப்பிலை இலையில் பூச்செல்லாம் இருக்கான 2லேருந்து ஒரு 3 வாட்டி தண்ணி வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு இது கூட சின்ன துண்டலுக்கு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 15 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து 10 பல் அளவுக்கு பூண்டு, 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க கருவேப்பிலை பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட என்ன நல்லா பிரிஞ்சு வருதா, இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி, ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளியை திக்கா கரைச்சி எடுத்து அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். மூடி போட்டுடலாம். கடைசியாக ஒரு டீஸ்பூன்